வீட்டில் இருக்க 4 இன்கிரீடியன்ட்ஸ் வச்சு எப்படி சூப்பரான சாக்லேட் பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். 1/2 கப் கோகோனட் ஆயில், ஐசிங் சுகர் 4 டேபிள் ஸ்பூன், பால் பவுடர் 6 டேபிள் ஸ்பூன், வெனிலா எசன்ஸ் எடுத்துருக்கேன், தேவையான அளவு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சாக்லேட் பண்ணுறதுக்கு இதை நம்ம டபுள் பாயில் பண்ண போகிறோம். இதில் முக்கியமான விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, வாட்டர் சர்ஃபேஸை இந்த கிளாஸ் பவுல் டச் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம தண்ணி பாயில் பண்ண விடலாம். இதுல நம்ம எடுத்து வச்சிருக்க கோகோனட் ஆயில் ஆட் பண்ணலாம். நம்ம கோகோனட் ஆயிலுக்கு பதிலா கொக்கோ பட்டரோ இல்ல வனஸ்பதியோ கூட ஆட் பண்ணிக்கலாம். இதுல இப்போ நம்ம ஐசிங் சுகரை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதெல்லாம் மில்க் பவுடர் ஆட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ பாருங்க, நல்லா பால் பவுடர்லாம் மிக்ஸ் ஆகி ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்திருக்கு. இதுதான் நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த பவுல் எடுத்து வெளியே வச்சுக்கலாம். இதுல 1/2 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பீட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை மோல்டுக்கு மாத்திக்கலாம். நான் இதை மோல்டுக்கு மாற்றிட்டேன். இது ரூம் டெம்பரேச்சர்லேயே ஆறட்டும். இது ஆறின பிறகு நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். டார்க் சாக்லேட் பண்ண தேவையான பொருட்கள்: 50 கிராம் சாக்கோ சிப்ஸ், 50 கிராம் கொக்கோ பவுடர், 1 கப் கோகோனட் ஆயில், 4 டேபிள் ஸ்பூன் ஹனி, வெனிலா எசன்ஸ் எடுத்திருக்கேன், தேவையான அளவு எடுத்துக்கலாம். ட்ரை கிரேப்ஸ் நான் கார்னிஷிங்காக வச்சுருக்கேன். இப்போ 1 கப் கோகோனட் ஆயில் இதில் ஆட் பண்ணி நம்ம டபுள் பாயில் பண்ணிக்கலாம். நான் இதில் 4 டேபிள் ஸ்பூன் ஹனி ஆட் பண்ணிக்கிறேன். ஹனி ஆயிலோட நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதில் சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ சாக்கோ சிப்ஸ் நல்லா கரைஞ்சிடுச்சு. இதில் நம்ம கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதில் வெனிலா எசன்ஸ் 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு மோல்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு சாக்லேட் பார்லையும் இந்த ட்ரை கிரேப்ஸ் உள்ள போட போகிறேன். இப்போ சாக்லேட் ஆறிடுச்சு. இது நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ 2 hours ஆயிடுச்சு. சாக்லேட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, நம்ம சாக்லேட் சூப்பராக செட் ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சாக்லேட்ஸ்லாம் நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இதை நம்ம அழகாக இந்த பேப்பரில் ரேப் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சு நீங்கள் 6 months கூட யூஸ் பண்ணலாம். சாக்லேட் நல்லா தான் இருக்கும். சாக்லேட்ஸ்லாம் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே சாப்பிட்டு போல இருக்கு. ஸோ இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணிக்கலாம். டார்க் சாக்லேட் ரொம்பவே சூப்பராக இருக்கு. அதுல ட்ரை கிரேப்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கு. நம்ம மேலேருந்து போட்டதுனால அது கீழே போய் அழகாக செட்டில் ஆயிடுச்சு. ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. டார்க் சாக்லேட்னால கொஞ்சம் பிட்டர்னஸ் இருக்கதான் செய்யும். நீங்கள் அது கொஞ்சம் இனிப்பா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஹனியோட குவாண்டிட்டி அதிகப்படுத்திக்கலாம். ரொம்பவே டேஸ்டா இருக்கு. நீங்க மறக்காம வீட்ல ட்ரை பண்ணி பார்க்கணும். அண்ட் டார்க் சாக்லேட் டேஸ்ட் பண்ணியாச்சு. ஒயிட் சாக்லேட் டேஸ்ட் பண்ணாம விட முடியுமா? ஸோ ஒயிட் சாக்லேட் டேஸ்ட் பண்ணலாம்.
ஒயிட் சாக்லேட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இந்த டார்க் சாக்லேட்டையும் ஒயிட் சாக்லேட்டையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்குது.